வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வடகிழக்கு பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மன்மோகன் சிங் என்ன செய்தார்? மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நரேந்திர மோடி விளாசல். சென்னையில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் 5 லட்சம் பேர் பங்கேற்பு. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் வரலாறு தெரியுமா? குஜராத் மாநில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் ஆவேச கேள்வி. ஷீலா தீட்சித் மீது மேலும் ஒரு ஊழல் வழக்கு பதிவு. ரிங் ரோடு ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் உத்தரவு. விரிவான செய்திகள். டெல்லியில் அருணாச்சல பிரதேச மாணவர் படுகொலை சம்பவம் தேசிய அவமானம் என்று வேதனை தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங் இப்பகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் முதல் முறையாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்ற நரேந்திர மோடி மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடந்த பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டெல்லியில் இனவெறி தாக்குதலில் கொல்லப்பட்டது தேசிய அவமானம் என்று வேதனை தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு விஷயங்களில் போதிய கவனம் செலுத்தாத காங்கிரஸ் கூட்டணி அரசு எல்லைப் பகுதிகளை அண்டைய நாடுகளுக்கு தாரை வார்ப்பதாக குற்றம் சாட்டிய மோடி, மணிப்பூரில் பெண்கள் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறை கூறினார். வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் மன்மோகன் சிங் இப்பகுதிகளின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என்ற கேள்வி எழுப்பிய மோடி, சரியான நடவடிக்கைகள் இல்லாததால் தான் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாக கூறினார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இப்பகுதியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மோடி உறுதி கூறினார். இதைத் தொடர்ந்து அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் நடந்த கூட்டத்தில் பேசிய மோடி, குஜராத்தில் ராகுல் பேசியதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்தார். ராகுல் போன்றவர்கள் தன்னை RSS காரர் என்றும் பாரதிய ஜனதாக்காரர் என்றும் கூறுவதாகவும், நான் ஏன் சர்தார் சிலையை அமைக்க வேண்டும் என்று கேட்பதாகவும் மோடி கூறினார். சர்தார் வேண்டுமானால் அப்போதைய காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவராக இருந்திருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் இந்த நாட்டின் தலைவர் என்றும், சர்தார் பட்டேல் வேண்டுமானால் அரசியல்வாதியாக இருந்திருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு தேசியவாதி என்றும் கூறிய மோடி, இந்த மாபெரும் நாட்டை ஒருமைப்படுத்திய சர்தார் வல்லபாய் பட்டேலை இதுவரை அங்கீகரிக்காத காங்கிரஸ் இப்போதாவது அவரை பற்றி பேசுகிறதே என்றும் மோடி கூறினார். இதைத் தொடர்ந்து சென்னையில் நடந்த பிரம்மாண்டமான கூட்டத்திலும் மோடி உரையாற்றினார். 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரண்ட இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மோடி, சென்னையில் சனிக்கிழமை அன்று பல்வேறு தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியையும் RSS சித்தாந்தத்தையும் சரமாரியாக சாடினார். குஜராத் மாநிலம் பர்தோலியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், முதல்வர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் குஜராத்தில் பல்வேறு பிரிவினரும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பணக்காரர்களுக்காக ஆட்சி நடத்தும் நரேந்திர மோடியால் ஏழைகள் ஒழிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். வாழ்நாள் முழுவதையும் RSS அமைப்புக்கு மோடி அர்ப்பணித்ததாக கூறிய ராகுல், மகாத்மா காந்தியை கொன்றது யார் என்று கேள்வி எழுப்பினார். RSS சித்தாந்தம்தான் மகாத்மா காந்தியை கொன்றது என்றும், காந்தியின் மரணத்துக்கு பின்னர் சர்தார் வல்லபாய் பட்டேல் RSS அமைப்புக்கு தடை விதித்ததாகவும், நச்சுத்தன்மையான கொள்கை கொண்டிருந்த RSS நாட்டின் ஆன்மாவையே அழித்துவிடும் என்றும் சர்தார் கூறியதாகவும் ராகுல் கூறினார். மகாத்மா மற்றும் பட்டேல் ஆகியோரின் வரலாறுகளை தெரியாதவர்கள் தான் இப்போது வல்லபாய் பட்டேலுக்கு பிரம்மாண்டமாக சிலை எழுப்ப போவதாக கூறுகின்றனர் என்று மோடியை சாடினார். सरदार पटेल जी के बारे में आपको बताना चाहता हूं, उन्होंने कहा क्या था, RSS के बारे में क्या कहा था, मैं थोड़ा आपको बताना चाहता हूं. RSS एक जहरीली विचारधारा है जो भारत की आत्मा को नष्ट कर देगा. जो सरदार पटेल ने कहा, जो गांधी जी ने कहा, उसको न ये समझते हैं, न उसके बारे में उन्होंने पढ़ा है. मूर्ति बनाना चाहते हैं. गांधी जी को मारा किसने? किस विचारधारा ने गांधी जी को मारा? इनकी विचारधारा ने गांधी जी को मारा. और गांधी जी की मृत्यु के बाद सरदार पटेल जी ने क्या कहा? RSS को बैन करने का प्रस्ताव रखा सरदार पटेल ने. சிலர் டீ விற்பதாகவும் சிலர் டிரைவர்களாக பணியாற்றுவதாகவும், இதைப்போல பல்வேறு தொழில்களில் மக்கள் ஈடுபட்டு வந்தாலும் அவர்கள் அனைவரையும் மதிக்க வேண்டியவர்கள் நாம் என்று கூறிய ராகுல், டீ விற்பவரை மதிக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களை முட்டாளாக்க முயற்சிப்பவர்களுக்கு மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மோடியை மறைமுகமாக சாடினார். டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் மீது
வெளிவட்ட சாலை ஊழல் தொடர்பாக விசாரணைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் ஊழல்கள் குறித்து விசாரிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி காமன்வெல்த் மாநாட்டின் போது டெல்லியில் தெருவிளக்குகள் போட்டதில் ஊழல் நடந்ததாக ஷீலா தீட்சித் மீது விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார். தற்போது மேலும் ஒரு முறைகேடு குறித்து விசாரிக்க ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் போது கடந்த 2010ஆம் ஆண்டு சலிம்கர் கோட்டை முதல் வெலோட்ரோம் வரை 184 கோடி ரூபாய் செலவில் வெளிவட்ட சாலை அமைத்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள டெல்லி மாநில அரசு இது தொடர்பாக விசாரணை நடத்த ஊழல் தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் ஷீலா தீட்சித் மீது விசாரணை நடத்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே நின்றிருந்த லாரி மீது கார் மோதியதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தர்பூசணி பழம் ஏற்றுவதற்காக லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. லாரியின் கீழே கேரளாவைச் சேர்ந்த கிளீனர் பிரவீன் என்பவர் கிரீஸ் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்த கார் நின்றிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி கிளீனர் பிரவீன், காரில் பயணம் செய்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார், அலெக்சாண்டர் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காரில் படுகாயமடைந்த ராம்கிஷோர், ஆண்டனி ஆகிய இருவர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் மரணமடைந்தனர். இந்த விபத்து குறித்து விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் பிப்ரவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் லோக்சபா தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று தமிழக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஞான தேசிகன் சனிக்கிழமை அன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட பிப்ரவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கட்சியினர் விருப்ப மனு செய்யலாம் என்று அறிவித்துள்ளார். பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும், எந்த தொகுதியாக இருந்தாலும் மகளிர் கட்டணமாக 5,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி மாநில தேர்தல் குழு விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் என்றும், பரிந்துரை பட்டியல் 13ஆம் தேதி டெல்லியில் உள்ள தமிழக காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் ஞான தேசிகன் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவை அறிவித்துள்ள இந்திய தேசிய லீக் தங்களுக்கு வாய்ப்பு கேட்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அகில இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் இனாயத்துல்லா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த 14 ஆண்டுகளாக அதிமுகவிற்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி ஆதரவளித்தது போல் லோக்சபா தேர்தலிலும் ஆதரவளிக்க உள்ளதாக இனாயத்துல்லா தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எம்எல்ஏக்களை பெற்றவர்கள் தங்களது செல்வாக்கை நிலைநிறுத்தி வெளியேறிவிட்டதாக கூறியவர், லோக்சபா தேர்தலில் தங்களுக்கு வாய்ப்பு கேட்கப்படும் என்றார். இந்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய தேசிய லீக் கட்சியான எங்களுடைய கட்சி மேல்மட்ட குழு எடுத்த முடிவின்படி அம்மாவுடைய கட்சிக்காக முழு ஆதரவு கொடுக்க நாங்கள் நிபந்தனையற்ற முழு ஆதரவு கொடுக்க நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். இந்த முறை கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரை அம்மாவுடைய கட்சி கூட்டணி 40 இடங்களையும் தமிழகத்தில் வென்றெடுக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதற்குண்டான எல்லா களப்பணிகளையும் நாங்கள் இறங்கி செய்வோம். இது தொடர்பாக தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து பேசவும் இந்திய தேசிய லீக் திட்டமிட்டுள்ளது. தன் மீதான விசா மோசடி வழக்கை பதிவு செய்ய அமெரிக்காவுக்கு அதிகாரமில்லை என்று கூறியுள்ள தேவ்யானி கோப்ராகடே அதை தள்ளுபடி செய்யுமாறு பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். தனது பணியாளுக்கு விசா எடுப்பதில் மோசடி செய்ததாக அமெரிக்காவில் பணியாற்றிய இந்திய தூதரக அதிகாரி தேவ்யானி கோப்ராகடே கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் தேவ்யானி மீதான வழக்கு தொடர்பாக அவர் சார்பில் வழக்கறிஞர் டேனியல் அர்ஷாக் 17 பக்க பதில் மனுவை தாக்கல் செய்தார். தேவ்யானிக்கு முழுமையான தூதரக பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கிரிமினல் குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய அமெரிக்காவுக்கு அதிகாரம் இல்லை என்றும், அதனால் அவர் மீது சட்ட ரீதியான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாது என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவில் தேவ்யானி கைது செய்யப்பட்ட போது அவருக்கு தூதரக பாதுகாப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேவ்யானியின் பதில் மனுவில் அமெரிக்கா தனக்கு முழுமையான தூதரக பாதுகாப்பு அளித்த பிறகே தன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தன் மீதான வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் தேவ்யானி கூறியுள்ளார். பெண் டாக்டர் பாலியல் பலாத்கார புகாரில் சிக்கி பதவியை ராஜினாமா செய்த காஷ்மீர் அமைச்சர் சபீர் அகமது கானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
அவரை கைது செய்ய கோரி காஷ்மீர் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். காஷ்மீர் மாநில கூட்டணி அரசில் முதல்வர் ஒமர் அப்துல்லா அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சபீர் அகமது கான். தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய சபீர் அகமது கான் முயன்றதாக பெண் டாக்டர் ஒருவர் குற்றம் சாட்டியதுடன் போலீசிலும் புகார் செய்தார். இதையடுத்து வெள்ளியன்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சபீர் அகமது கான் தலைமறைவானார். எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் அவரை கைது செய்ய காஷ்மீர் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே சபீர் அகமது கானை உடனே கைது செய்யவும் அவர் மீது நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் வலியுறுத்தி காஷ்மீர் மாநிலம் முழுவதும் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். औरत के साथ गलत हो जाता है, it is injustice against the whole humanity. So we are all fighting against injustice, and we are all seeing injustice is done against women. So we are all fighting against it. We all want justice against women. டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல செயல்பட்டன. பாலியல் பலாத்கார புகாரில் அமைச்சர் ஒருவர் சிக்கியிருப்பது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக என் சீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் செயற்குழு கூட்டம் சிங்கப்பூரில் சனிக்கிழமையன்று நடந்தது. தற்போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCIயின் தலைவராக இருக்கும் சீனிவாசன் தேசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக வரும் ஜூன் முதல் பொறுப்பேற்பார் என்று இக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் புதிய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். நிர்வாக கமிட்டியின் தலைவராக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அமைப்பின் வாலி எட்வர்ட்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதி மற்றும் வர்த்தக விவகார கமிட்டி தலைவராக கில்ஸ் கிளார்க் நீடிப்பார் என்றும் இக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் மறுசீரமைப்பு திட்டங்கள் செயல்படுத்த இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டங்களுக்கு இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்ட 8 நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 22,552 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,819 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 48 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,975 ரூபாயாக இருந்தது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கிராமங்கள் அரசியல் கட்சிகளின் கொடிகள், சுவரொட்டிகள் இல்லாது ஒரு தனி சிறப்புடன் விளங்குகின்றது. தேர்தல் நேரம் மட்டுமின்றி அரசியல் கட்சியினரின் கூட்டங்கள், கருத்தரங்குகள் என சிறு சிறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் வீதி எங்கும் அந்த கட்சியினரின் ஆரவாரம் ஆர்ப்பரிக்கும். கட்சியின் கொடிகளும் சுவரொட்டிகளும் நிறைந்திருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அமைதி பூமியாக திகழ்கிறது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கிராமங்கள். அவிநாசி தாலுகாவிற்குட்பட்ட நம்பியன்பாளையம் ஊராட்சிக்கு சொந்தமாக 12 கிராமங்கள் உள்ளன. அதில் எம் நாதம்பாளையம் என அழைக்கப்படும் மொண்டிநாதம்பாளையம், குள்ளேகவுண்டன்பாளையம் ஆகிய 2 கிராமங்கள் தான் இந்த வித்தியாசமான கிராமங்கள். எம் நாதம்பாளையத்திற்கு சுதந்திர நல்லூர் என்ற பெயரும் உண்டு. 1989ஆம் ஆண்டு இந்த பகுதியில் ஏற்பட்ட தேர்தலின் போது அரசியல் கட்சியினரின் கொடிகள் கட்டுவதிலும் சுவரொட்டிகள் ஒட்டுவதிலும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் உயிர் சேதமும் உறவுகளுக்குள் பகையும் ஏற்பட்டது. இதற்கு பிறகு விழித்துக் கொண்ட கிராம மக்கள் இனி அரசியல் கட்சி கொடிகள், சுவரொட்டிகள் இந்த கிராமத்துக்குள் நுழைவதை அனுமதிப்பதில்லை என்று முடிவு செய்தனர். அதே நேரம் அரசியல் சார்பு உள்ளவர்கள் இங்கு வசித்து வருகின்றனர். பகை ஆச்சுங்க, ஒண்ணு கொண்டு அடிச்சு ஓட்டுறது, அடிச்சுக்கிறது, தட்டி கிழிக்கிறது, பேனர் கிழிக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் கடைசியில் பார்த்தா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து அடித்தடி போட்டு சைக்கிள் செயினில் அடிக்கிறது, கல்லில் அடிக்கிறது எல்லாமே நடந்தது. அதெல்லாம் பார்த்து போட்டு இதுக்குள்ள என்ன பிரச்சனை, இது எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் அவன் பிரியப்பட்டதில் கோட்டு போட்டுங்க, யார் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அரசியல் பிரமுகர்கள் இருந்தாலும் அரசியல் குறித்த பிரச்சனைகள் எழுவதே இல்லை என்பதோடு டீ கடைகளில் கூட யாரும் அரசியல் பேசுவதில்லை. ஆனால் பொதுமக்கள் தங்கள் விரும்பும் கட்சியில் உறுப்பினராகவும் விரும்பிய கட்சிகளுக்கு ஓட்டு அளிக்கவும் முழு சுதந்திரம் உண்டு. ஊர் பெரியவங்க சுதந்திர போராட்ட காலங்களில் இங்கிருந்த ஊர் பெரியவங்க இளைஞராக இருக்கிற காலங்களில் அவங்க அந்த தேசிய மாணவர் படை அப்படிங்கிற அந்த படை மூலமா இங்க சேவா சங்கம் ஏற்படுத்தி சுதந்திரத்துக்காக இங்கெல்லாம் அந்த பயிற்சிகள் எடுத்து அந்த போராட்டங்களை அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. பல்வேறு அந்த இயக்க போராட்டங்களில் இங்கிருந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கே வந்திருந்தப்போ இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க போய் அவருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு சிலதெல்லாம் செய்கிறாங்க. அதாவது எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் அவங்க
கட்சி ரீதியாக பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சுன்னு சொன்னால் ரெண்டாவது வந்து ஒரு ஊரில் ஒரு நல்லதோ அல்லது வந்து நல்ல காரியமோ, அதாவது ஒரு முக்கியமான காரியம் நடக்கும்போது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாக எதையுமே பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்தில் எந்தெந்த ஒர்க்கு வேணும்னு சொல்லி போட்டு வந்து பஞ்சாயத்தில் கேட்டு வந்து அந்த ஒர்க்கை கேட்டு வாங்குவாங்க. நாங்கள் வந்து கட்சி சார்பு இல்லாமல் பொதுவான முறையில் அந்த ஒர்க்கை நான் செஞ்சு கொடுப்பேன். இதுதான் இந்த 2 ஊரில் உள்ள ஒரு நடைமுறை. எந்த ஒரு கட்சி கொடிக்கமும் கிடையாது, எந்த கட்சியினுடைய பேனரும் இங்கே இல்லை. நான் கட்சி பேர் சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தேன்னு சொன்னால் அவங்க வந்து அதை வந்து கட்சி பேர் இல்லாமல் மற்ற பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய கட்சி பேரை வந்து கேட்க மாட்டாங்க. கிராம ஒற்றுமைக்காக சாதி மதம் கடந்து நம்பியான்பாளையம் ஊராட்சி மக்கள் எடுத்துள்ள இந்த முடிவு இந்தியாவிற்கே ஒரு அரசியல் வழிகாட்டியாக பிரதிபலிக்கிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.